நிர்வாகிகளுக்கு தெரியாதா இல்ல தலைவருக்கும் தெரியாதா? தலைவருக்கு சுத்தமாவே தெரியாதுங்க. அவருக்கு அரசியலே தெரியாது முதல்ல. அரசியல் தெரிஞ்சா அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு பேசணும் இல்லைங்களா? சரி, அவருக்கு தான் ஆதரவு தெரிவிக்க இன்னைக்கு அருவி மட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் போயிருக்காங்க. அதுல ஆதவ அர்ஜுனால வந்து முக்கியமான இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரசியல் அதுல இருந்து அவங்களுக்கு கத்துக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்க. நீங்க ஆதவ அர்ஜுன் வந்து முதல்ல அவர் யாருன்னு ஒரு ஆய்வு பண்ணும். அவர் எந்த குடும்பத்துடைய பின்னணி, அவர் வந்து ஒரு பெரிய பண முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டரி சீட்டுடைய பெரிய அதிபர், அவருடைய மருமகன். அவரு திமுகவோட ஒரு அஜெண்டா வச்சு அவரு அந்த லாஸ்ட் வந்து ஒரு அந்த தேர்தல் குழுவுல அவர் இருந்தாரு. திமுக கூட வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாரு. அதுக்கான வெற்றிகள் வந்து அடையிறதுக்கான அந்த வழிவகைக்காக அவர் அந்த ஆய்வு குழுவுல இருந்தவர். அப்ப அவருடைய அஜெண்டாவே அங்க என்ன அப்படின்னா, நீங்க ஜெயிச்சா எங்களுடைய பழைய மாதிரி வந்து லாட்டரி சீட் வந்து என்னுடைய மாமனாரை நீங்க வந்து எழுத வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை திமுக கூட பேசினதா வந்து திமுக வட்டாரங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம். அவர் அங்க இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க. அடுத்து விடுதலை சிறுத்தைக்கு போறாரு. அங்கேயும் அதை தான் அவர் கருத்தா பதிவு பண்றாரு. விடுதலை சிறுத்தைக்கு அங்க போய் எம்பி சீட் கேட்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இப்ப வந்து நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நிர்வாகிகள் எல்லாம் சண்டை போட்டதுனால மாநில நிர்வாகிகளே சண்டை போடலாம் அந்த கட்சியில இருந்து வெளியே போறாரு. உடனே தன்னை பேசுறதுக்கோ அடையாளப்படுத்துறதுக்கோ ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, போய் சேர்றாரு. அப்ப பதவிக்காக தான் போயிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு மக்களுடைய அக்கறை இல்லை. அவருக்கு என்ன அக்கறை இருக்கு? சேலத்துல வந்து பேசினாரு. இந்த காணொலி நானே வச்சிருக்கேன், போட்டு வேணா காட்டுறேன். தமிழ் ஒரு தூய்மையான ஒரு தமிழை பேச தெரியுதா? அவருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பேரு தான் தமிழக வெற்றி கழகம். ஆனா தமிழே வர கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளா ஆதவ அர்ஜுனை பாக்குறோம் நாங்க.